எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம்னாலே எல்லார் வீட்லயும் கொழுக்கட்டை வைப்பாங்க. அதே மாதிரி நானும் இன்னைக்கு கொழுக்கட்டை வைக்க போறேன். அதுவும் பனை ஓலையை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வந்து பச்சரிசி மாவை அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட இப்போ நான் சேர்க்க போற பொருள் என்னன்னா, பாசி பருப்பை வறுத்து வச்சிருக்கேன். பாசி பருப்பு உள்ள கொட்டிக்கலாம். அடுத்து வெல்லத்தை வந்து நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சி வச்சிருக்கேன். இதை வந்து அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்துட்டு அதை ஓலையில் வைக்கணும். இப்போ நான் ஓலையில் வச்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. கொஞ்சமாக எடுத்து இப்படி வைக்கணும். வச்சாச்சா, இதுக்கு மேலே ஒரு ஓலையை கவுத்தி போடணும். இப்படி கமத்திடணும். கமத்திட்டு கெட்டுறதுக்கும் அதே ஓலையை வச்சு கட்டிடணும். ஓலையில் வச்சு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இனி அவிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன். எவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஓலை வச்சு கொழுக்கட்டை வச்சுக்கலாம், இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை வச்சுக்கலாம். கமெண்ட்லாம் சொல்லியிருக்கேன். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.